நம்ம திருப்பியும் தூங்கணும்னா தூக்கமே வராது. எதையாவது யோசிச்சுட்டே இருப்போம். உஷாராயிக்கோங்க. உடம்பு உங்களுக்கு ஒரு சிக்னலை கொடுக்குது. நிறைய பேர் இதை சாதாரணமா நினைச்சுக்குவாங்க. ஸ்ட்ரெஸ், அனெக்சிட்டி, ஹார்மோன் இன்பேலன்ஸ், ஸ்லீப் சைக்கிள் ப்ராப்ளம்லாம் இருக்கு அப்படின்னா இது எல்லாமே ஒரு காரணமாவே இருக்கலாம். அதுதான் எப்போ தூங்கணும், எப்போ எந்திரிக்கணும், எப்போ ஹார்மோனை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது. இந்த ஹார்மோன் அதிகமாக சுரந்தா நமக்கு நடு இரவுல கண் முழிப்பு வந்துடும், ஹார்ட் பீட் அதிகமாகும், மைண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். இதனால நமக்கு தூக்கம் வராது. இது நீங்க கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்க. நல்ல ஒரு டீப் ஸ்லீப் வரும், மூளை அமைதியாயிடும். அப்ப நம்ம நல்லா தூக்கத்துக்கு போகலாம். வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறைய தூக்கம் கெடுறது தான் முக்கியமான பிரச்சனைகள். அதிகாலை 3 மணிக்கு உங்களுக்கு தூக்கம் கலைஞ்சிருது, கண் முழிப்பு வந்துடுது அப்படின்னா நம்ம திருப்பியும் தூங்கணும்னா தூக்கமே வராது. எதையாவது யோசிச்சுட்டே இருப்போம். உஷாராயிக்கோங்க. உடம்பு உங்களுக்கு ஒரு சிக்னலை கொடுக்குது. நிறைய பேர் இதை சாதாரணமாக நினச்சிக்குவாங்க. ஆனால் நாம் 8 மணி நேரமாவது தூங்கணும்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, அனெக்சிட்டி, ஹார்மோன் இன்பேலன்ஸ், ஸ்லீப் சைக்கிள் ப்ராப்ளம்லாம் இருக்கு அப்படின்னா இது எல்லாமே ஒரு காரணமாவே இருக்கலாம். நம்ம உடம்புக்குள்ள ஒரு கிளாக் இருக்கு, அது பயாலஜிக்கல் கிளாக். அதுக்கு பெயர் பார்த்தீங்கன்னா சர்க்காடியன் ரிதம். அதுதான் எப்போ தூங்கணும், எப்போ எந்திரிக்கணும், எப்போ ஹார்மோனை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது. நாம் டீப் ஸ்லீப் கண்டிப்பாக போகணும். ஏன் டீப் ஸ்லீப் போக முடியல அப்படின்னா, அதிகமாக யோசிச்சுட்டு இருந்தோம்னா, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா, செல்ஃபோனை நம்ம ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா, அடுத்தது பார்த்திங்கன்னா கவலை அதிகமாக இருந்துச்சுன்னா, இது எல்லாத்துலையும் எல்லாமே நமக்கு தூக்கங்கள் குறைஞ்சி போகும். அதனால் மூளை முழுசாக ஓய்வெடுக்காது. சின்ன சத்தம் கூட உங்களை முழுக்கி வச்சிரும். அறிவியல் என்ன சொல்லுது தெரியுமா? ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால் கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன்கள் சுரக்கும். இந்த ஹார்மோன் அதிகமாக சுரந்தா நமக்கு நடு இரவுல கண் முழிப்பு வந்துடும், ஹார்ட் பீட் அதிகமாகும், மைண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். இதனால நமக்கு தூக்கம் வராது. மக்களே, தூங்கும் போது நம்ம பார்த்தீங்கன்னா செல்ஃபோனை அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு இஷ்யூ. நம்ம செல்ஃபோனில் வர அந்த ப்ளூ லைட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெலட்டோனின் ஹார்மோன் சுரக்கிறத தடை செய்யும். அதனால நீங்கள் தூங்க போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கம்பல்சரி செல்ஃபோனை ஒன்று சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, இல்லைன்னா உங்களை விட்டு ஒரு வேறு இடத்துல வச்சிருங்க. ஏன்னா செல்ஃபோன் பெரிய ஒரு நோய். ஸோ இதை நாம் குறைச்சிட்டோம்னாலே நல்லா தூங்கலாம். மக்களே உஷார். காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே உங்களுக்கு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கும், டயர்டாகவே இருக்கும், ஒரு தலைவலி இருக்கும், கண் எரிச்சல் இருக்கும், கவலை அதிகமாக இருக்கும், கோபம் அதிகமாக வரும், மூளை சோர்வடையும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சரியாக தூங்கலைன்னு அர்த்தம். சரிங்க, இதை எப்படி தான் சரி பண்ணுறது? தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறத நிறுத்திடலாம். தூங்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா நீங்கள் உங்கள் பெட்டில் உட்காந்துட்டு நல்லா ஆழ்ந்த மூச்சு பயிற்சி விட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக மூளை அமைதியாகும், நல்லா தூக்கம் நமக்கு வரும். நல்லா டீப் ப்ரீத் எடுத்து இந்த மாதிரி மூச்சு பயிற்சி நீங்கள் செய்யும்போது இது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்கள். நல்ல ஒரு டீப் ஸ்லீப் வரும், மூளை அமைதியாயிடும். அப்போ நம்ம நல்லா தூக்கத்துக்கு போகலாம். நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வெதுவெதுப்பான தண்ணி குடிங்க. அப்படி இல்லைன்னா பால் குடிச்சிருங்க. எதுவாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் சூடாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி செரிமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் கூட இல்லாமல் உங்களை நல்ல தூக்கத்துக்கு கொண்டு போகும். டெய்லி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 9னா 9 மணி அந்த டைமுக்கு நீங்கள் தூங்க போயிட்டீங்கன்னா உங்கள் டைம் கிளாக்கு ஸ்லோலி ரீசெட் ஆகிடும். இப்போ நம்ம தூக்கம் வர்றதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய 10 விரலில் தான் மந்திரமே இருக்குது. இதை நாம் தான் சின்ன சின்ன முத்திரைகள்லாம் செஞ்சு நல்லா டீப் ஸ்லீப் செய்கிறதுக்கான வழிவகைகள் இதில் இருக்குது. அதாவது நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு, இந்த 5 பஞ்சபூதங்கள் நம்ம கையில் இருக்கு இல்லையா? இப்போ நாம் கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் இணைச்சி இது பார்த்திங்கன்னா ஞான முத்திரை. இந்த ஞான முத்திரையை நாம் செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நல்லா தூங்கலாம். ஒரு 5 நிமிஷம் இது நீங்கள் பண்ணிவிட்டு தூங்க போங்க, அவ்வளவுதான். நல்லா கண்களை மூடி இந்த ஞான முத்திரையை நீங்கள் செய்யும்போது தூக்கம் நல்லா வரும். இது உங்களுடைய மூளையை அமைதியாக்கி நல்லா தூங்க செய்யும். மக்களே, தூக்கம் என்பது ஓய்வு மட்டுமல்ல, அது ஒரு ரிப்பேர் ப்ராசஸ். இது நம்ம தூங்கி எந்திரிச்சோம் அப்படின்னா உடலும் மனமும் ஓய்வெடுக்கும். சரியான தூக்கம் இல்லை அப்படின்னா நம்ம உடலும் மனசும் சோர்ந்து போயிடும். உடல் கொடுக்குற சிக்னலை கவனிங்க. இயற்கையோடு இணைஞ்சு ஆரோக்கியமாக வாழுங்க. மேலும் ஆரோக்கியமான தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம யோகம் வெல்னஸ் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.